1967 தமிழ்நாட்டின் திருப்புமுனை தேர்தல் ஒரு வகையில் பெரியாரின் அரசியல் வாழ்க்கையில் மற்றும் ஒரு திருப்புமுனையை கொண்டு வந்த தேர்தலும் கூட. மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்தித்தது திமுக. வழக்கம் போல் காமராஜருக்காக காங்கிரசின் பக்கம் நின்றார் பெரியார். பிரச்சாரத்திற்கு நடுவே எம்ஜிஆர் சுடப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது. அது திமுகவுக்கு சாதகமாக போகக்கூடும் என்று கணித்து சொல்லப்பட்ட சூழலில் எம்ஜிஆர் ராதா மோதலை கூத்தாடிகளின் சண்டைக்கு அரசியல் முக்கியத்துவம் தரக்கூடாது என்று விமர்சித்தார் பெரியார். தேர்தலின் முடிவில் திமுக வெற்றி பெற்றது. அண்ணா ஆட்சியை பிடித்தார். வெற்றி வாசனையோடு பெரியாரை வந்து நேரில் சந்தித்தார் அண்ணா கேட்டுக்கொண்டபடி திமுக அரசிற்கு அறிவுரைகளை கொடுத்தார் பெரியார். முக்கியமாக தற்போது வரும் கூட்டத்தையும் ஆரவாரத்தையும் முழுமையாக நம்பக்கூடாது. சிபாரிசு, லஞ்சம் முதலான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அமைச்சர்கள் முடிவெடுக்கும் விவகாரத்தில் அவசரம் காட்டாமல் ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்றார் பெரியார். திமுக ஆட்சி பெரியாருக்கான காணிக்கை என்று அண்ணா பேசியது மிக மிக முக்கியமான பேச்சு.